கரூர் கோர சம்பவத்திற்கு அஞ்சலி செலுத்தும் வகையில் இன்றும் நாளையும் அரசு நிகழ்ச்சிகளை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் ரத்து செய்து உத்தரவிட்டார். தவேக தலைவரும் நடிகருமான விஜய் வாரந்தோறும் சனிக்கிழமைகளில் பிரச்சார கூட்டங்களை நடத்தி வருகிறார். முதற்கட்டமாக திருச்சி, அரியலூரில் பிரச்சாரத்தை தொடங்கிய அவர் இரண்டாம் கட்டமாக நாகை மற்றும் திருவாரூரில் பிரச்சாரம் மேற்கொண்டார். அந்த வரிசையில் மூன்றாவது கட்ட பிரச்சாரத்தை நாமக்கல்லில் நேற்று தொடங்கினார். அதனைத் தொடர்ந்து கரூர் வேலுச்சாமிபுரத்தில் நேற்று பகல் 12 மணி அளவில் விஜய் பிரச்சாரம் செய்வதாக அறிவிக்கப்பட்டிருந்தது. அவரை காண நேற்று காலை முதலே அந்த கட்சியின் ரசிகர்கள் ஏராளமானோர் அங்கு திரண்டிருந்தனர். இதனால் ஏற்பட்ட கூட்ட நெரிசலில் சிக்கி ஏராளமானோர் மயங்கி விழுந்தனர். இதில் பெரும்பாலானோர் 6 வயது முதல் 12 வயதிற்கு உட்பட்ட சிறுவர்கள், சிறுமிகள் ஆவர். இதையடுத்து அவர்களுக்கு தனியார் மருத்துவமனையில் முதலுதவி அளிக்கப்பட்டு பின்னர் மேல் சிகிச்சைக்காக அரசு மற்றும் தனியார் மருத்துவமனைகளுக்கு அனுப்பி வைக்கப்பட்டனர். இதில் மருத்துவமனைக்கு அழைத்துச் செல்லப்பட்டவர்களில் 39 பேர் உயிரிழந்தனர். இந்நிலையில் கரூர் கோர சம்பவத்திற்கு அஞ்சலி செலுத்தும் வகையில் இன்றும் நாளையும் அரசு நிகழ்ச்சிகளை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் ரத்து செய்து உத்தரவிட்டுள்ளார். இதையடுத்து சென்னை தியாகராய நகர் புதிய மேம்பாலம் திறப்பு நிகழ்ச்சியும் முதலமைச்சர் நாளை ராமநாதபுரம் செல்ல இருந்த நிகழ்ச்சியும் ஒத்திவைக்கப்பட்டுள்ளன.